ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற போகிறேன். தோசைக்கல்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் பிஸ்கோடு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெய் பிஸ்கோடு சேர்த்து ரொம்ப அழுக்காக அடைஞ்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் 5 வருஷமாக ஒரு தோசைக்கல் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அந்த தோசைக்கல்லை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தான் தோசை வருதா வரலையா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நான் தோசைக்கல் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். நம்ம அதை வாங்கி இதை வாங்கி போட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை. 5 நயா பைசா செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணலாம். பலன்னு பண்ணலாம். அதுதான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தோசைக்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கழுவு தேய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சரி இது வீடியோ ஷார்ட்ஸாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுக்க ஆரம்பித்தேன். நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் தண்ணி பாருங்கள், சூடு பயங்கர சூடு, கல்லும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே போதும். இதில் போட்டு இந்த வினிகர் போடுறேன், லெமன் போடுறேன், அந்த மாதிரிலாம் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு கம்பி நார் எடுத்து அந்த தண்ணியை லேசாக தொட்டு ஈரமாக இருக்காது, காஞ்சி போயிடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை தொட்டு சோப்புக்கு கூட நான் எதுவுமே சேர்த்துக்கிறேன். 3 வருஷமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த தோசைக்கல் இது. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்க தேவையில்லை. லைட்டாக பாருங்கள், கம்பி நார் வச்சு இப்போ தேய்ச்சாலே போதும். நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்தாச்சு. எதுவுமே நான் செலவு பண்ணல. வெறும் கம்பி நார். அடுப்பில் கல்லை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் மேலே தண்ணியை ஊற்றி அந்த சுடு தண்ணி வச்சேவும் அப்படியே ஏன்னா காஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் அந்த தண்ணியை தொட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட தேய்க்கல, நார்மலாக தான் தேய்ச்சேன். நீங்கள் கல் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக தேய்ச்சாலே போதும். இல்லைன்னா ஒரு கத்தி எதுனா வச்சு கூட நீங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கத்தியை வச்சு கூட நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். இதுக்காக அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்றதெல்லாம் வாங்கணும்னு தேவையில்லை. இப்போ பாருங்கள், அழகாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ஊற்றி பார்க்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம கழுவி எடுத்துருக்கோம், வருமா வராதான்ற டவுட் இருக்கும் இல்லையா, அதனால் முதல்ல நான் முட்டை ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு முட்டை தான் ஊற்ற போகிறேன். முட்டை பார்த்திங்கன்னா முட்டை ஊற்றி ஆம்லேட்டே வந்துருச்சுன்னா தோசை வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். சூப்பராக ஆம்லேட் வந்துருச்சு. எதுக்கும் ஒரு தோசையும் ஊற்றி பார்த்துருவோம். எப்பயுமே ஒரு கல்லில் தோசை ஊற்றணும் அப்படின்னாலே நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும் இந்த தோசை வருமா வராதான்னு சொல்லிட்டு. சும்மா நம்ம ஊற்றுறப்ப அந்த எண்ணெய் பிசுக்கிறதுக்கும் அந்த தோசை அப்படி மேலே அப்படி நம்ம சுருங்கி வந்ததுனாலே அந்த பசையாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு தோசையை வேஸ்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். 2வது தோசை ஒன்று ஊற்றுவோம், எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சூப்பரான தோசை. 2வது தோசையும் பாருங்கள் எப்பயும் போல் அருமையாக வருது. கையிலே பாருங்கள் பிரித்து எடுக்கிறேன். கையில் பிரித்து எடுத்தாலுமே அவ்வளோ அருமையாக, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 5 வருஷம் கழிச்சு ஒரு தோசைக்கல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுவும் தேய்ச்சி சோப்பை போட்டு கழுவி வேறு எடுத்து வச்சுருக்கோம். இது என்னடா வரும் அப்படின்னு யோசித்தேன். அருமையாக கையிலேயே பேப்பர் தோசை வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசைக்கல்லுக்கு நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த தோசைக்கல்லை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது எப்படி தேய்க்கணும் அப்படின்ற ஆறின தோசைக்கல் ஆறின அடுப்பில் வச்சு ஆற வச்சுட்டு அந்த சூடு இல்லாமலாம் நீங்கள் தேய்க்கக்கூடாது. அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கலாம். இல்லை நல்ல கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் சூடாகவே தேய்க்கணும். நீங்கள் சும்மா வெறுங்கல்ல தேய்ச்சிங்கன்னா வராது. சூடாக இருக்கிற கல்லில் நீங்கள் தேய்ச்சி கழுவினீங்க மட்டும்தான் வரும். எந்த செலவுமே நம்ம இதில் செய்ய தேவையே கிடையாது. இப்போ நம்ம அடுத்த சமையலுக்கு போகலாம். நம்ம மாடியில் பார்த்தீங்கன்னா புதினா நேற்று பறித்தோம். நல்லா 2 தொட்டி ஃபுல்லாக புதினா சூப்பராக வளர்ந்துருந்தது. அதை பறிச்சுட்டு நேற்று சரின்னு வீட்டு சாப்பாடுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மீதி பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ இருக்குது. நேற்று அவ்வளோ பார்க்குறப்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அப்படியே ஆசையாக இருந்துச்சு அந்தளவுக்கு. இன்றைக்கி இதை சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி, அதாவது புதினா தக்காளி சட்னி ஒன்று கார சட்னியாக செஞ்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். தோசைக்கல் அங்கே ரெடியாக வச்சுருக்கேன். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, உங்களுக்கு பலன்னு இருக்கும். கல் சூடாக இருக்குது பார்த்துக்கோங்க. தோசைக்கல் கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால தான் பிடிச்சிருக்கேன். தோசைக்கல் எப்படி பலன்னு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். எனக்கு நான்ஸ்டிக்கை விட எனக்கு இந்த மாதிரி இது என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா இண்டாலியம் தோசைக்கல். இது நல்லா வெயிட்டும் நல்லாயிருக்கும். இரும்பு கல்லை விட எனக்கு இண்டாலியத்தில் தோசை ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய பிரியாணி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஒரு கல் வச்சு தான் அதிகமாக நான் தம் போடாது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கல் வீணானதுக்கப்புறமா வாங்கின கல் தான் இது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். என்னால் அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எடுத்து வச்சுட்டு இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சது. இப்போ இன்றைக்கி தான் ஒரு இது வந்துச்சு.
என்னடா இந்த தோசைக்கல் இப்படியே கிடக்கு, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணேன். இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த செலவுமே நீங்கள் செய்யாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சட்னி செய்கிறதுக்கு போயிடலாம். அப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா லைட்டாக வதக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 6 போல் வரமிளகாய், 6லேருந்து ஒரு 7, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதே பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். முதல்ல வரமிளகாயை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கிட்டு கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி போட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து வதக்கி விட்ருவோம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கையளவுக்கு. அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் போட்டு வதக்க வேணாம், சும்மா லைட்டாக அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் மட்டும் போட்டு வதக்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். கூடவே உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி வந்து ரெடி. இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு புதினா சட்னி ரெடி. நீங்கள் இதுக்கு மேலே தாளிப்பு எதுவுமே வேணாம், அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இதில் வந்து உளுந்த வடை, பருப்பு வடை, பஜ்ஜி, போண்டா எது வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, ஏன் சப்பாத்தியை கூட தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ருசியான ஒரு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு மேலே எந்த தாளிப்புமே கொடுக்க தேவையில்லை. ஏதாவது கடுகு, வரமிளகாயெல்லாம் போட்டு தாளிக்கணும்னா கண்டிப்பாக வேணவே வேணாம். இதோடையே நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் டிஸ்போஸ். கொஞ்சமாக புதினா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது ரைஸ் எதுனா தாளிக்கணும்னா கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மாடியில் வளர்கிறதுக்கு எப்படி நீ 1 வாரம் ஆகும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரியாணி செய்வோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சிடலான்னு வச்சுட்டேன். சட்னி ரெடி. இப்போ வந்து ஸ்பெஷல் ஐட்டம் தோசை பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. இது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் போய் தேடி பார்த்தேன், இன்னொரு ஸ்ப்ரே வேணும், நல்லெண்ணெய்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா இந்த மாதிரி இல்லவே இல்லை. பார்த்தீங்களா எப்படி மொறு மொறு மொறு, எப்படி கலர் வருங்க. கல் தான் நமக்கு தோசை மொக்க மாவுலேயும் நல்லா தோசை வரணும்னா அதுக்கான கல் தான் முக்கியம் போல இருக்குது. பார்த்தீங்களா சூப்பராக தோசை வந்திருக்கு. இதுதான் ரோஸ்ட். பார்த்தீங்களா எப்படி, பார்த்தீங்கன்னா அருமையான தோசை வந்து வந்துருச்சு. தோசை வராது அப்படின்னு யோசித்தோம்னா அது வந்து தவறான செயல். அதனால் தோசை சூப்பராக வருது. நான் பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது குட்டி தோசையாக ஊற்றிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி தோசைக்கல்ல வந்து புதுசாக பழக்கி அதை வந்து வராத தோசை அப்படி வராத கல் அப்படின்னு நினச்சி அந்த கல்லில் வந்து இந்த மாதிரி தோசை சுட்டோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 பைசா செலவில்லாமல் நீங்கள் வந்து தோசைக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். சூப்பராக தோசை முறு முறு மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்க. அதே விட சட்னி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மனமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியோட மனமே பார்த்தீங்கன்னா அது எப்படி நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்றத அந்த மனத்தை வச்சே ஐயோ இதை சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு மனமும் இருக்குது, அதோட கலரும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா சட்னி சரி, தோசைக்கல் க்ளீன் பண்ணுறதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.